அன்புள்ளம் கொண்ட சிம்மராசினியர்களே, உங்கள் அனைவருக்கும் அமிர்தா ஜோதிடத்தின் சார்பாக மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருகின்ற மாதம் பங்குனி மாதம் 1ஆம் தேதி முதல் பங்குனி 30 வரை இந்த ஒரு மாத காலத்தில் சிம்மராசினியர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சிம்மராசினியர்களுக்கு 7ல் சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அதாவது கும்பத்தில் சனி சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்துச்சு. இப்போ மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிடுது. நம்ம இந்த பலன் சொல்லும்போது சனி பயிற்சி ஆகிருக்கும். அதனால் மார்ச் 6ஆம் தேதி சனி பயிற்சி ஆகிடுச்சு. சனி பயிற்சி ஆகி உங்களுக்கு 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணுறார். இப்போ மீனம்ங்கிறது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறார். அஷ்டம சனி ஆரம்பமாகிடுது. சிம்ம ராசினர்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பமாகிடுது. மார்ச் 6லேருந்து அஷ்டம சனி 2ஆம் வருடம் அதில் தான் இருக்கும் சனி. அதனால் அஷ்டம சனி ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் எல்லா இடத்துலையும் கவனங்கள் தேவை. பொதுவாகவே வண்டி வாகனத்தில் போகும்போது அதிகப்படி கவனங்கள் தேவை. உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சிம்மராசினர்களுக்கு 5ஆம் தேதி 6ஆம் தேதி, அதாவது பங்குனி மாதம் 5, 6 ஆகிய தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமங்களுக்கு அதிகப்படி கவனங்கள் தேவை. பொதுவாகவே அஷ்டம சனிங்கிறது இந்த 2 வருஷம் உங்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் நடுவில் நம்ம சந்திராஷ்டம் வருது பார்த்தீங்களா, அதில் அதிகப்படியான கவனங்கள் தேவை. இப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஆரம்பமாகிடுச்சு. அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் சூரியன் இந்த மாதம் முழுக்கும் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வார். உங்கள் ராசிநாதனே 8ஆம் இடத்துல சனி வீட்டில் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. அதே மாதிரி சனி 8ல் வர்றது ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ரெண்டுமே உங்களுக்கு சேர்த்துருக்குது இல்லையா? அது கொஞ்சம் கவனம், அதிகப்படியான கவனங்கள் தேவை. இப்போ சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குரு வக்ரம் பெற்றிருக்கார். அதாவது பொதுவாக நம்ம 10ல் குரு வரக்கூடாது. அடுத்த வாட்டி 10ல் 12ல் குரு வரும். இப்போதைக்கு 11ல் குரு வக்ரம் பெற்றிருக்காரு. வக்ரம் பெற்றதுனால உங்களுக்கு குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் அதாவது அதிகப்படி செலவுகள் ஆகிட்டே இருக்கும். ஏற்கனவே அஷ்டம சனி 7ல் சனி இருந்து இப்போ அஷ்டமத்தில் சனி வந்திருக்கு. அது சனியுடைய பலன்கள் அப்புறம் தந்தாலும் இப்போதைக்கு குரு 11ஆம் இடத்தில் வக்கரமாக இருக்கிறதுனால அதிகப்படியான செலவுகள் தரக்கூடிய மாதமாக இது இருக்கும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் 8ல் சஞ்சாரம் பண்ணுறாரு. அந்த 8லேருந்து அவர் 9 பாக்கியஸ்தானத்தில் போகணும். உச்சத்தில் போவார் மேதத்தில் வரும்போது. அப்போ தான் சிம்ம ராசி நல்லாயிருக்கும். இந்த மாதம் முழுக்குமே உங்களுக்கு 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. அதாவது 7ங்கிறது களத்திர ஸ்தானம் சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி 5 பூர்வ புண்ணியம் உங்களுக்கு நல்லா இருக்குது. இப்போ சிம்ம ராசினர்களுக்கெல்லாம் எப்படின்னா, இப்போ வருகின்ற மாதங்கள் இப்போ ஒரு புதுசாக பையனோ பொண்ணோ நம்ம வரன் பார்க்குறோமே, கல்யாண திசை ஆரம்பம் ஆகிடுச்சா, நம்ம ஜாதகம் வெளியில் கொடுக்கலாமா அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, இந்த ஐப்பசி மாதம் குரு பயிற்சி ஆகும். குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு 12ல் வரும். சயன சுகத்தில் குரு உச்சம் பெற்று வருவார். 12ல் சயன சுகத்தில் சிம்மராசி உச்சம் பெற்று வருவார். அப்போது கண்டிஷனை இப்போ நீங்கள் கல்யாணத்துக்கு ஒரு ஆண் இல்லை பெண் ஜாதகம் வெளியில் கொடுத்துருக்கீங்களா உங்கள் குடும்ப ரீதியாக, இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஏற்படுகிற வருடமாக இது இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வெளியில் நீங்கள் ஜாதகம் கொடுத்துருக்கீங்களா, உங்கள் பொண்ணு ஜாதகமோ பையன் ஜாதகம் வெளியில் கொடுத்துருந்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சி ஐப்பசி மாதம் பயிற்சி ஆகி உச்சத்தில் வருவார் கடகராசியில். அப்போது சிம்மத்துக்கு 12ஆம் இடம் சயன சுகம்னு சொல்கிறது. அந்த சயன சுக வீட்டில் குரு வரும்போது கண்டிப்பாக அந்த சயன சுகத்தை கொடுத்துருவார். இதை நீங்கள் இந்த சிம்ம ராசியில் 100க்கு 80 பேருக்கு இது கண்டிஷன் நடக்கும் இந்த வருஷம். அதாவது 2026, 26, 27க்குள்ளே கண்டிப்பாக இந்த சிம்ம ராசி நம்மளுக்கு கண்டிஷனாக கல்யாணம் ஆகும். அந்த மாதிரி சூழ்நிலை நடக்கும். இது நம்ம இது பொதுவான பலன். இதில் 80 பேருக்கு இது நல்ல பலன்களை கொடுக்கும். சில பேருக்கு குரு ஆகாத இடத்துல இருப்பார். சில பேருக்கு சனி ஆகாத இடத்துல அவங்களுக்கு கொஞ்சம் மெனக்கணும். இப்போ குரு விரயத்தில் இருக்கான்னு வச்சுங்க ஆரம்பத்தில், அந்த மாதிரி புறக்கம் ஜாதகம் அப்படியே எப்படின்னா நீங்கள் நிறைய மெனக்கே இருப்பாங்க. அதாவது ஒரு வாட்டி போய் பார்க்குறது 4 வாட்டி போயிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். இந்த குரு 12ல் வரும்போதே டக்குன்னு முடிஞ்சு போயிடும். இப்போ பொறுத்த வரைக்கும் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் குரு வக்கர நிவர்த்தி ஆகணும்னு இப்போ பல அன்பர்களுக்கு திருமண நிகழ்வுகள் நடக்கிறது வாய்ப்புகள் உண்டு. குடும்ப ரீதியாக பார்க்க போனோன்னா 2ஆம் இடத்து அதிபதி புதன், அது இப்போ 9 பாக்கியஸ்தானத்தில் 4 கிரகங்களோட கூட்டு கிரகமாக இருக்குது. அதனால் குடும்ப ரீதியான சில சுப செலவுகள், அதாவது இந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுப செலவுகள் ஆகிறதுக்கும் நல்லாயிருக்கும். கரெக்டான நேரமாக இருக்கும். படிப்பு சம்மந்தமாக குழந்தைங்களுக்கு நல்ல விதமாக இருக்கும்.
அதாவது சிம்மராசி பொதுவாக எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சனி பயிற்சி சிம்மராசி நல்லா இருக்காதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த 2.5 வருஷமும் அப்படியே போயிடாது. சில மாதங்கள் தாமதமாகவும், சில மாதங்கள் நல்ல முன்னேற்றமாகவும் இப்படி மாறி மாறி தான் வரும். எல்லா நாட்களும் கெட்ட நாட்களே போயிடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ராசி நட்சத்திரம்லாம் மாறுது இல்லையா? அந்த மாதிரி பலன்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். மாறி மாறி வரும். சந்திராஷ்டமம் நாளில் ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் குரு நம்மளுக்கு வந்து குடும்ப சார்ந்து வரும்போது ஒரு மாதிரியா இருக்கும். இந்த மாதிரி மாறி மாறி தான் வருதே விட, ஒரே மாதிரி கஷ்டம் வந்துடாது. ஒரே மாதிரி சுப செலவுகளும் வந்துடாது. அது மாதிரி வராது. அதெல்லாம் நீங்கள் மாறி மாறி பார்த்துக்கணும் நீங்கள்லாம் கொஞ்சம். தொழில் ரீதியாக, உடல் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் அதிகப்படி கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். பொதுவாக இந்த சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் இப்போ 9 பாக்கியத்தில் சனி வருது இல்லையா? அந்த சனி வந்து இப்போ வருகின்ற நாட்களில் என்னென்ன சாதகமாக இருக்கும், என்னென்ன பாதகமாக இருக்குங்கிறது நாங்கள் முழுமையாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் சூரியன் அந்த 8லேருந்து இப்போ 9லேருந்து இப்போ வந்து நகர்ந்து வரணும். வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். வரும் வாரங்களில் உங்களுக்கு இந்த மாதத்து போகிற வரும் மாதங்களில் எப்படி இருக்கிறது வந்து மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி.